பெண்கள் குற்றங்கள் பண்றது இல்லையா? பண்றாங்க பண்றாங்க கண்டிப்பா பண்றாங்க. பட் பெண்களே தப்பு பண்ணா அதுக்கும் தண்டனை இருக்கு. பெண்களை வந்து உயர்த்தியே வந்து காமிக்கிற இந்த சொசைட்டில பண்ற தப்புகளையும் வந்து சுட்டி காட்டணும். பாலியல் சீண்டல்கள் பாலியல் குற்றங்கள் பண்ற ஆண்களை ஆணுறுப்பு கட் பண்ணி சாவடிக்கிற மாதிரியான கதை பண்ணியிருக்கோம். நான் இதெல்லாம் நீங்க போட்ற மாட்டீங்க நம்புறேன். அததான் போடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்க. டிவோர்ஸ் கிடைச்சா தான கல்யாணம் பண்ண முடியும். அப்ப நீ ஃப்ரெண்ட்ஸை கல்யாணம் பண்ணிப்பியா? இல்லக்கா. தவர். இப்படிதான் எனக்கு கூட சத்தியமா சொல்றேன். எனக்கு கூட நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது நீ சின்ன பொண்ணு நான் ஒத்துக்கிறேன். எவன்டா சொன்னது சரின்னு அவனை கூப்பிடுங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 40ன்னு சொல்லியிருக்கேன். என் பெஞ்ச் மார்க் இன்னும் 4 கூட வரல. நான் அசிங்கப்படுத்துறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள் குடும்பத்தினருக்கு வந்து ஆஃப்டர் அ லாங் டைம் அகெயின் வணக்கம். ஸோ அலர்ட் அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து ரொம்ப வெரி அட்ராக்டிவ் டைட்டில். ரொம்ப வந்து நம்மளை வந்து இழுக்கக்கூடிய டைட்டில். ஏன்னா அலர்ட் அப்படிங்கிறதே வந்து ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேர்டு. அண்ட் அந்த அலர்ட்டுங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும். இது வந்து பெண்களுக்கான படம்னு சொன்னாங்க. அதாவது பெண்களுக்கானன்றது வந்து நம்ம பெண்கள் வந்து முன்னேறுறது, பெண்கள் வந்து ஒரு விஷயம் பழி வாங்குறது, பெண்கள் வந்து ஒரு விஷயம் போராடுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் பெண்களே தப்பு பண்ணால் அதுக்கும் தண்டனை இருக்குது. அதுக்கும் வந்து there should be justice. ஏன்னா அந்த ஃபீமேல் கார்டுங்கிறது வந்து டு பி ஆனஸ்ட் எனக்கே வந்து நிறைய விஷயங்களில் தோணும். சம் பீப்புள் அண்ட் சம் சிச்சுவேஷன்ஸில் வந்து அந்த ஃபீமேல்னு அந்த அட்வான்டேஜுங்கிறது நிறைய இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சொல்ல தெரியல. பட் சில பேர் அதை மிஸ்யூஸும் பண்ணுறாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் பெண்களாகவே இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து we have to be alert, we have to do certain things. அண்ட் எல்லாருமே வந்து அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். திங்க் ஆஃப் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து அலர்ட்டுங்கிறது வந்து பியூட்டிஃபுல் டைட்டில். அண்ட் ஐ திங்க் இதில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து தட் இஸ் வாட் எனக்கு ரொம்ப, ஏன்னா ஐ ஆல்வேஸ் தாட் எனக்குமே வந்து ஒரு ஆர்டிஸ்டாக வந்து ஒரு படமாவது வந்து நம்ம பண்ணணும். அதாவது பெண்களை வந்து உயர்த்தியே வந்து காமிக்கிற இந்த சொசைட்டியில் பண்ணுற தப்புகளையும் வந்து சுட்டி காட்டணும். அது ரொம்ப ரேர். அதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. ஐ பிலீவ் இன் இட். ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தில் வந்து தே ஹவ் brought something forward. அண்ட் ஐ திங்க் ரொம்ப ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து அந்த மாஸ்க்ட் இமேஜ் அண்ட் த கலர் அண்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்குது. அதாவது நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. இதை பார்க்கணும், இதில் என்ன இருக்கும், வாட் இஸ் இட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தோணுது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். பெண்களை ஒருமையில பேசினாவே தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கத்துறாங்க, சண்டை போடுறாங்க. ஒருமையில பேசினாவே இந்த படம் வந்து பெண்களை வந்து ஒரு விஷயத்தை காட்ட போறீங்க, எப்படி ஏற்றுப்பாங்க? ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது வந்து பாலியல் குற்றங்களுக்கு எதிரான ஒரு படம். பாலியல் சீண்டல்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூராவும் வந்து பெண்கள் பாலியல் பண்ணுவாங்களா? பாலியல் குற்றங்களில் ஈடுபடுற ஆண்களை இந்த படத்தினுடைய நாயகன் வந்து பாலியல் சீண்டல்கள் பாலியல் குற்றங்கள் பண்ணுற ஆண்களை ஆணுறுப்பு கட் பண்ணி சாவடிக்கிற மாதிரியான கதை பண்ணியிருக்கோம். இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக இந்த பாலியல் சீண்டல்கள் பாலியல் குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த படத்தினுடைய நாயகனை போல ஒரு பஞ்சாயத்துக்கு ஒருத்தனோ, ஒரு நகரத்துக்கு ஒருத்தனோ, ஒரு வட்டாரத்துக்கு ஒருத்தனோ இருந்தால் எந்த நாட்டிலையுமே எந்த உலகத்துலேயுமே இந்த பாலியல் சீண்டல்கள் குற்றங்கள் நடைபெறாது. அது விஷயமாக தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். பாலியல் குற்றங்களுக்கு எதிர்ப்பான ஒரு படம். சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஜஸ்ட் இது ஒரு ஜென்ரல் கான்வர்சேஷனாக வச்சுக்கலாம். பெண்கள் குற்றங்கள் பண்ணுறது இல்லையா? பண்ணுறாங்க கண்டிப்பாக பண்ணுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பிரஸ் நான் கேக்குறது டிவோர்ஸ் கிடைச்சதான வேற பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசிட்டு இருக்கோம். எதுக்கு இது கண்டென்ட்டா கொடுக்குறேன்னா கண்டென்ட்டா இல்ல, இது பெண்கள் அது வேற லெவல். ஆண்கள் பெண்கள் பத்தி. ஆமா, இது என்னோட பர்சனலா நான் சொல்லல, ஆண்கள் பெண்கள் பத்தி சொல்றேன். ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், அது நடிகராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும்.
அங்கேருந்து ஏதாவது வந்தால் தான் அடுத்த ஒரு வாழ்வு கிடைக்கும். ஸோ ஆண்கள் மறுவாழ்வு மையம் வந்து பிரஜின் தலைவரில் நான் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் நான் நிறைய பேச விரும்பலை. தேங்க்ஸ். இதுதான் நான் சொல்ல வந்தது. ரெட் அலர்ட் வந்து அலர்ட்டுக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த டீம் கண்டிப்பாக சக்ஸஸ் காரணம். பிரஜின் 25 படம் பண்ணிட்டாரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நான் சொல்லலை, அவங்க தான் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. ஸோ அது மாதிரி வந்து 0.1% பண்ணுற பெண்கள் தரனால நிறைய பேருக்கு இதனால் வந்து பாதிப்பு வருது. உண்மையிலே சொல்கிறேன், மேம் பக்கத்து இருக்கனால சொல்லலை. நேற்று ஒரு மீம் பார்த்தேன். அந்த மீமில் வந்து சமீபத்தில் ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆயிருந்த ஒருத்தவங்களோட ஃபோட்டோ போட்டு அது கீழே என்ன போட்டிருந்தாங்கன்னா, யார் புரியல, எவன்டா சொன்னது சரின்னு அவனை கூப்பிடுங்க, அவனை கூப்பிடுங்க. இல்லை அது கரெக்ட். யாரு அவங்க இன்னொருத்தவங்க இல்ல இல்ல அது நான் என்ன சொல்லியிருக்கேன், 40ன்னு சொல்லியிருக்கேன். என் பெஞ்ச் மார்க் இன்னும் 4 கூட வரல. நான் அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க என்ன. அது யாருக்கு போட்டிருந்தாங்க? இல்ல அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம். இல்ல நான் சொல்லலைன்றத பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அது மாதிரி இவங்ககிட்ட பழகினா தான் தெரியும் இவங்க எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அன்பாக பழகுறாங்கன்னு. இவங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. போன வாரம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த நாஞ்சில் விஜயனில் பேசினேன், அக்கா நான் பேசுகிறேன், அவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க. ஸோ ஒருத்தவங்ககிட்ட பழகுனா தான் அவங்க கேரக்டரைசேஷன் தெரியுமே தவிர சோசியல் மீடியாவில் வேறு மாதிரி பரவலாயிட்டு இருக்கு. இந்த அலர்ட் படமும் அதே மாதிரி தான். நீங்க உட்காருங்க.